கள்ளன் அப்ப அண்டைக்கும் உனக்கு வீட்டில் ஏற்றி கொண்டு போவாங்க என்ன வந்து வீடுகளில் ஒழிச்சு கொண்டுட்டா நாங்கள் நீ வீட்டுக்குள்ளாலதான் ஜெயிக்கல போகணும் அண்டோய் அண்டைக்கும் இந்த பேங்க்ல இருந்து லோன் எடுத்த கடிதம் வந்தது நான் இத்தனை நேரம் வந்து நான் பியோன் வந்து நிற்கிறேன் கடிதம் கொண்டு வரணுண்டு தொண்டகளியா கத்துறேன் ரோட்ல அதுக்கும் நட்டி பார்க்கல அப்புறம் நான் திருப்பி தால போறேன்னு நிற்கிறான் முன்னுக்கு வாழைக்கு தண்ணீர் வச்சு கொண்டு அப்படி வாங்க கல்லர் பாப்போம் இன்றைக்கு இந்த கடிதத்துக்கு என்ன சொல்ல போறான் அண்ணோய் பேரு மீதோ வராது அந்த பேர்களும் அவங்கண்ட அந்த களவு கேட்ட பேர் இதுக்கண்டே பிறந்த பேர் அவனுக்கு சவியன் சவியன் நாளும் கொஞ்சம் ஒரு மட்டார் ஆளுவன் அவங்களோட சும்மா தேவைன்னா கத்தாமல ரவியன் இங்கே வாழையல் தோட்டங்கள் வச்சிருக்கான் வீடு வாசல்கள் மட்டும் பெருசா கட்டி வசதியா வச்சிருக்க காசு கொடுக்கணும் இந்த அரசாங்கத்தால் வர இந்த நிகழ்வுகளை பிரச்சனைகளை பார்க்க வேணும் அந்த எண்ணம் இல்லை அவங்கள போறது வார் நியாயம் இல்லை அவங்க ஆக்களோட சும்மா தனாய் கொண்டு ஹலோ வந்துடுவியல் சுவாமியர வரைக்கும் வந்துடுவியல் போலோட இருக்குது அங்க கேட்டுக்குள்ள கோலிங் பெல் எல்லாம் பூட்டி இருக்கிறான் காசு சில ஒழிச்சுட்டு பூட்டி இருக்கிறான் அடியுங்கோ அங்க நிக்கணும் நீங்க வெறுவியல் எல்லாரும் அதை இதை காணையிலேன்னு சொன்னா நாங்கள் உங்கள்கிட்ட வரையலாம் நீங்கள் கடிச்சவங்க தையல் கடிச்சு கட்டி கிட்டி கொண்டு வருவியல் சேட்டுகள் உள்ளுக்கு போட்டு கொண்டு வருவியல் நாங்கள் உங்களை கேட்டா அது ஒரு குறையா போல் நெல் அங்க வார நெல் கடிதங்களும் கொடுக்க கிடக்குது இவனோட இதற்கு நெட்டுக்க பிரச்சனையா முடிக்க போகுது அங்க கொண்டு போய் அங்க போஸ்ட் மாஸ்டர் கத்துற குவிஞ்சு போய் கிடக்கணும் நான் என்ன கடித கட்டி அள்ளி நான் விழுங்கி தண்ணியா குடிக்கிறேன் பானண்டாலும் மைனே தேத்தண்ணியோட வச்சு தின்னலாம் அண்ணாய் ஓ கிட்ட கிடந்து கத்துறான் என்ன அண்ணா கடிதம் வந்துடுவேன் நான் பியோன் நெல்வார் அங்க அங்கால நெல்வார் என்ன பின்னுக்கு மட்டும் வந்து நிக்கிறேன் எத்தனை இடம் அவங்கள தேடுறதா கடிதம் அவங்க கத்துறாங்க இவர 2ஆம் முறை வந்துட்டேன் நீ சுவாமியரேக்கே வந்துட்டு போடு அவளோட நெல்வார் கடிதம் கொண்டு வந்தா அதில் வேண்டவனும் இருக்கிற வீடுகளுக்கு வாங்க வாங்க அந்த அண்டைக்கும் வந்து உங்களை தேடி கொண்டு போறது நீங்கள் ஒழுங்காக வேண்டி கொண்டு போனா நாங்களே உங்களை லவ் பண்றீங்க அடிக்கடி கடிதம் கொண்டு வர கடிதம்ப்பா நீங்கள் ஒவ்வொன்றிலும் பேங்க்ல காசு எடுத்து அதை எடுத்து இதை எடுத்து போட்டு பேங்க்ல யாரும் லவ் பண்றாள் வேணு ரெண்டாவது கதை வைக்கிறேன் என்ன கடிதம் என்ன போட்டுக்கூடாது ஒரு வாஜி பாப்பா ஏன் வாசிக்க தெரியாது நாங்கள் வாஜிபில புலியடா நாங்கள் இத்தனை வருடங்களை வாய்ச்சி நாங்கள் அந்த நேரத்துல நீங்கள் உங்களுக்கு கடிதத்தை பற்றி படிப்பிக்காங்கடா தெரியும் நாங்கள் அந்த காலமே நாங்க போஸ்ட்மேன்டா விளங்கு வகுப்புக்கு வகுப்பு போஸ்ட்மேனா இருந்த நாங்கள் எத்தனை வருடங்களை எழுதி கொடுத்து எத்தனை போஸ்ட்மேன் வேலையை பார்த்த நாங்கள் சின்ன படி எனக்கு ஒரு கடிதம் கொடுக்கணும் அவள் அவன்கிட்ட கூட சொல்லி ஒரு கடிதம் கொடுக்கணும் எத்தனை தூது வேலை பார்த்துட்டு தான் நாங்க இருக்கிறோம் பெண்ணால விஜயம் சொல்லு நாங்கள் எத்தனை நேரமாடா அப்ப நாங்கள் போஸ்ட்மேன் வேலை அப்படி இல்லையா 5ஆம் ஆண்டுல இருந்து நான் போஸ்ட்மேன் வேலை பாத்துறேன்டா இங்க இருக்க விட இல்ல அப்படி இல்ல அங்க விடு தள்ளி விடு இல்ல சைக்கிள மட்டும் கொண்டு வந்து வச்சுக்கிறா நீ என்ன இல்ல நாங்கள் எத்தனை பேருக்கு நான் கொடுக்க வேணும் சொல்லுங்க நீ என்ன சொல்லு உங்க பிளான்கள் என்ன சொல்லுங்க கேட்டுக்கா உள்ளட்டு பின்னுக்கு ஓடி வராது இல்ல நான் பின்னுக்கு ஓடி வர நோக்கமும் தெரியும் உங்களுக்கு நாங்களே அந்தரத்துக்கு ஒதுங்கினாலும் பார்க்கலாம் இல்ல அண்ணா இப்படியான கேடுகட்ட வழக்கங்கள் இல்ல அப்ப நீ கேட்டுக்கணும் நீ சரியான ஆளுன்னா குரல் 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 நீ கண்ண வைக்கிற நீங்க யாரு நீ நீ அப்போ நீ அஞ்ச இருக்கிற நான் இஞ்சாண்டா நான் இருக்கிறேன் டவியர் சொல்லி நான் முந்தி அந்த நீங்க யூடியூப் நாடகங்கள் அப்ப நான் நினைச்சேன் நீ ஆக்குமெண்ட் எப்ப வேலை கிடைச்சாது நீ நான் இப்ப 3-4 வருஷம் நீ அப்பவே டீச்சர் மேருக்கு ஒழுக்கம் ஒழுக்கம் நடிச்சு ஒரு மாதிரி அப்படித்தானே இருக்கா சேட்டு உள்ளுக்கு விட்டு அதை விட அண்டைக்கும் அவங்க வந்து அந்த போஸ்ட் மாஸ்டரோட குழம்பி கொண்டு நிக்கிறாங்களே நீ இந்த கடிதங்கள் ஒண்ணு பேன்றா இல்லையாம் கூப்பிட்டா பின்னுக்கு நிக்கிறியாம் வந்தா கதைக்கிறா இல்லையாம் அதுகளை என்னடா அப்பா அதுகளை என்னடா என்னன்றா நான் அதுகளை பத்தி கதைக்கிறதா அப்பா என்ன இல்லோ
அது வேற பிரச்சனையா எனக்கு என்ன பிரச்சனை எனக்கு சொன்னாதான் நான் பிரச்சனை இது பிரச்சனை தெரியும் வேற பிரச்சனை அங்கத்த பிரச்சனை இந்த பிரச்சனை அங்கால விட்டு அங்காலவா கைப்பா ரெண்டா நான் என்ன செய்யறேன் உண்டு 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 என்ன பேங்க்ல இருந்து வந்த கடிதம் இது இந்த கடிதம் இது என்ன கடிதம் சொல்லுவா அப்போ கோர்ட்ஸ்ல டிவோர்ஸ்டா இது எங்களுக்கு நீங்க ஒண்ணு சொல்லி இல்லையா நீ ஊருக்கு இருக்கிறேன் கல்யாணம் விட்டுக்குன்னு சொல்லணும் நானும் அங்க தெரியா நீ அங்க இருக்கிற 2 வருஷத்துக்கு நீ அப்ப கொஞ்சம் படிக்கிறபடியா தெரிஞ்ச நீ படிக்கிறபடியும் தான் இந்த கடிதங்களை படிச்சோன்னு தெரிகிறேன் அதுதான் நீ நான் நீ பெரிய பெரிய ஆபீஸ்ல வேலை வேண்டுவாங்க இந்த சைக்கிள்ல தெரிகிறாடா பரவாயில்ல நீ படிச்சிருக்கிறேன்டா படிச்சேன் சைக்கிள் அவா அப்படி வா அதுல வா இங்க வா இதுல நிப்பா நான் என்ன சொல்லுவேன் நான் அப்பாவே படிக்கிற காலத்திலேயே நீங்க படிக்கிறபடியா நண்டபடியா நீ அந்த புறம் நாங்க இல்ல இப்ப நான் என்னண்டா இப்ப நீ வேற கல்யாணம் செய்யாம இப்படியே இந்த தேசம் எல்லாம் தெரிஞ்சோண்டு இருந்தேன் கல்யாணம் இல்லடா நான் லவ் பண்ணி நான் செய்தேன் அவர் பற்றி செய்தேன்டா படியல சொல்லல நான் படிக்கிற படிக்கலுக்கு கணவருக்கு சொல்லல கிடந்த நம்பர்காரருக்கு அடிச்சு சொல்லி கூப்பிட்டேன் நான் அப்ப உங்களோட நம்பர்களும் தெரியாதானேடா நீ நம்பர் தெரிஞ்சாலும் ஒரேடியா சொல்ற அப்ப அதுதான் பிரச்சனையா போச்சு இது கொஞ்சம் மேன கஷ்டம் இப்ப தனியா தான் வீட்டுல இருக்கு இந்த வீடுதான் ஆனா சீதனம் பண்ணி போட்டாங்க கஷ்டப்பட்ட புள்ளியடா சரியான கஷ்டப்பட்ட புள்ள 5-6 பொம்பளை சகோதரங்கள் உனக்கு அப்ப நம்ம படிக்கிறா நீ பின் வாங்கிறது நிக்கிற ஒன்றுகளோட தேவையில்லா கதை வைக்கிறது மாதிரி கைஜோங்கிறதும் நீ சண்டித்தனம் இன்னும் விட்டு போயில்லையா இல்லையடா நான் இப்ப ஒழுக்கமாடா நான் பிரச்சனை இல்லையா நான் இப்ப ஒரு சண்டித்தனங்களுக்கும் போறேன் இந்த சந்தியில எங்கேயாவது கண்டனியனே முதல்லண்டா நீ பாத்துருப்ப இப்ப நான் சந்தி வலிக்க போறதும் இல்லை ஒன்றும் இல்லை நான் போட்டா இல்ல மாறிட்டாடா நீ இப்ப நான் அதுல சங்க கடைக்கு போட்டு வந்தேன்னா பின்னுக்கு தண்ணி விட்டு கொண்டு பூச்சிட்டே போயிரு தெரியாதடா நீ படிக்கிறபடியும் நீ சொல்லு வராதடா வாய்க்கல இங்கிலீஷ்ல சொல்லு அப்ப அதான் சங்க கடையான்னு சொன்னான்டா சரி அதுதான் பெரிய கலெக்டர் படிச்சானு நானும் சும்மா நான் பெருசா நிக்கிறதும் கொஞ்சம் குறையப்பட நான் அங்கேயே மன ஆறுதலுக்காக போய் அங்கேயே நிற்கிறாது அப்ப அதுதான் நீங்கள் வந்து திருப்பி போறீர்கள் அதுதான் இல்ல நான் அண்டைக்கு நான் போயிட்டு அவன் சுதந்திரா கொடுத்து விட்டேன் அவன் என்னோட நிக்கிறவன் அப்ப அவர் அண்டைக்கு வந்தோட அவர் ரவி என்று ஆள் கொஞ்சம் சண்டித்தனமாம் கூப்பிட ஜன்னலுக்கால தலை தெரியுதா மட்டி பாக்குறேன் நான் வீட்டுக்குள்ள நின்று வெளியில வந்து கடிதம் பண்ண பஞ்சு ஆகலாம் நான் என்ன கடிதம் பண்ணது லோன் எடுத்ததாம் பேங்க்ல அது இப்ப 4-5 வருஷமா போச்சா கொஞ்சம் கட்டுறதாம் ஆக்கள் வேற உழைக்கிறதாம் விடுறதாமன்ட்டு எனக்கு நீதான் ஆண்டை இப்ப அதான் நான் கடிதம் பறிச்சோன்னு வந்த ஆண்டைக்கு என்ன சேத்தண்ணி எனக்கு என்ன சொல்லடா இப்ப பேங்க்ல வந்துடா இப்ப கல்யாண வீட்டுக்காண்டி லோன் எடுத்தாது என்னடா சொல்ற இந்த இது கல்யாண வீட்டுக்கு முன்னமே வீடு கட்டி எல்லாம் முடிஞ்சு கல்யாணம் செய்யாம இருந்திருக்கலாம் காணி உறுதியை கொண்டு போய் அங்கேடா லோன் எடுத்தாது 15 லட்சம் ரூபா எடுத்துனான்டா 15 லட்சம் எடுத்து கல்யாண வீட்டுக்கு தான் முழுக்க 15 லட்சம் ரூபா வீடு கட்டி இருக்கலாம்டா அவள் லவ் பண்ணிதான் கஷ்டப்பட்ட புள்ளி என்றாலும் ஆடம்பரமா செய்யணும் சொல்லிட்டாண்டா விரும்பினவன் சொல்றேன் ஆடம்பரமா செய்யணும் விரும்பினவள் அப்ப நீ சொன்னா நம்ம செய்யணும் நம்ம மாட்டேன் மச்சான் லோன் எடுத்தது 15 லட்சம் அடுத்தது இந்த கையிருப்புல கிடந்த ஒரு 15 லட்சம் 30 லட்சம் கல்யாணம் விட்டு செலவுக்கு மண்டபத்துல செய்ததடா மண்டபத்துல செய்தது சாரிகள் நகைகள் அது இதுண்டு நீ சொன்னா நம்ப மாட்டேன் சொல்லாட்டியே நம்ப மாட்டேன் இந்த வீட்டு பாத்ரூமை திறந்து கல்யாண வீட்டுக்கு மற்ற நாள் பாக்குறேன்டா ஏதோ வெள்ளை பெயிண்ட் அடிச்சு போட்டு கழுவி ஊத்தின மாதிரி அப்படியோ வெள்ளையா போய் கொண்டிருக்கு என்ன சத்தியம் நடத்துறீங்களோ இல்லையடா அவளுக்கு போட்ட மேக்கப் மேக்கப் பெயிண்டுகள் கரைஞ்சு ஓடுதுன்னு சொல்ற என்ன கடல் மாதிரி ஓடுதோடா அதான் அவள் இரவு கழுவி இருக்கிறாள் எல்லாம் நிலத்துல படிஞ்சு அப்படியே வெள்ளையா கிடக்குது அது நான் தான் கழுவினேன் நீதான் 30 ரூபாய் போட்டு கழுவு அதுக்கு ஒரு தானே பிடிச்சிருந்தா 3000 முடிஞ்சிருக்கும் அதுக்கும் மேக்கப்புக்கு அவதான் பிடிச்சவா 4,30,000 என்னடா சொல்ற நீ சொன்ன நம்ப மாட்டேன் சரி அவன் பெரிய பெரிய மேக்கப் போடுறான் அவனுங்க சந்தோஷத்துக்காகத்தான் நான் உலாத்தையும் எல்லாம் செய்து கொண்டு இருந்தது அடுத்த இந்த சேமிப்புல கிடந்த 15 லட்சம் அடுத்த வீட்டு அடைவன் தான் பிறகு வேலைக்கு போய் அதெல்லாம் மீட்கலாம் இவங்க இந்த கிரெடிட் லோன் அனுப்புறது இது கல்யாண லோனோடா
கொஞ்ச நாள் நீலா போட்டுதடா இப்ப என்ன கொஞ்ச நாள் கட்டி எல்லாம் போட்டுது ஓ இப்ப அதுதான் சிவப்பு நோட்டீஸோட இங்க சிவப்பு நோட்டீஸ் போட்டாங்க அடுத்த வீட்டை எழுதி எடுத்து விட்டுருவாங்க போய் நீ அதுதான் 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 ஒன்றும் செய்யலாம் கிடக்குது இப்ப பாப்போம்டா என்ன வீடு அறுதியா போனாலும் ஒன்றும் பரவாயில்லை இந்த வாழ்க்கையை அறுதியா போச்சு என்ன இது வாழ்க்கை எங்க அறுதியா போனா இறுதியா போச்சு நீ இது பிறகு கல்யாணம் டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்து எங்க பாப்போம் இங்க ஏதோ கதாரிடாக்கா ஒரு மாசம் சொல்லி கட்டாயம் இத நேரப்பா யாருடா இவன்னா எனக்கு மேதோ கடிதம் கிராக் ஆகும் இது ஹலோ என்ன மாமடா ஓ ஓமோ நான் கொண்டு வரணும் சரி சரி சார் கடிதம் கிடாக்கொண்டு அடிச்சு எனக்கு 10 தரம் கோல் வந்துடுது கடிதத்தை கொண்டாடு இது நீங்கள் கடிதம் அதுதான்டா அதுதான் இப்ப கடைசியில டிவோர்ஸ் நோட்டீஸ் அவ இந்த அப்படி இந்த இது மூன்றாவது இது இதுக்கு முதல் மாதம் வந்த டயலாக் பில்லுகள் கல்லுகள் எல்லாம் இந்த 4 கடிதம் அப்படியடா நான் பாசமா தான் பார்த்தது கவுலாத்த செலவழிச்சு கடன் பட்டு தான் கல்யாணங்களும் செய்தது இப்ப கடைசியில அந்த வட்டிக்காரர் வேற பேங்க்ல இருந்து லோனுகள் வேற அவாக்கும் ஆடம்பரத்துக்கு நாளுக்கு ஒரு உடுப்படுத்து குடுக்கலாம போட்டுது உன்னால வாழையிலாது அதோ இதோண்டு எல்லாம் கிளிச்சு போட்டாடா அவாக்கும் கொஞ்சம் எடுப்பு குணங்களும் வந்துட்டு வாழை சரி வராண்டு போட்டா அவ போட்டா அவைக்கு நீ வேற பிரச்சனைகளும் இருக்குது வெளிநாட்டு சம்பந்தங்கள் அந்த மாதிரியான ஜொலி வாழ்க்கையில் பண்ற மாதிரியான இருக்குது அப்ப நான் இவ்வளவு சில வலிச்சடா வெளிநாட்டு போய் ஜொலி வாழ்க்கை வாழ்ந்துருக்கலாமே வீடுகள் எல்லாம் போட்டு இல்ல நான் அப்படி செய்திருக்கலாமடா அப்ப ஏதோ லவ் பண்ணிட்டேனே ஆண்டு ஹோட்டலோட நானும் நீ என்னடா நீ கல்யாணம் நான் இந்த இதுல லோன்ல அப்படியா கட்டுறேன் இந்த நோட்டீஸை நீ திருப்பி அவாக்கு அனுப்பி விடு ஆள் இல்லையண்டு ஆள் முடிஞ்சதுண்டா இல்ல ஏரியாவில் இல்லையா நீ ஒன்று விசாரிச்சு போட்டு என்னடா அதுக்கு இல்ல அது விசாரித்தாலே நாளை தெரியும் எழுதலாம்ப்ப ஏற்கனவே உண்ட வர்றது நாளை கொடுத்தாச்சு நாளைக்கு போஸ்ட் மாஸ்டர் கேட்டா என்ன சொல்றது நீ தான் அனுப்பி விட நீ அப்ப இதே கொண்டு அனுப்பி விட நீ உதுவல் காசு விஷயங்கள் அப்ப இதை நான் வேணுமெண்டா இன்னும் கொஞ்ச நாள் இது நான் போன இடத்துல ஆள் இல்லையா எழுதி விடுவேன் அதுதான் எழுதி விட அப்ப என்ன நான் இன்னும் கொஞ்ச நாளைக்கு வெயிட் பண்ணி பாப்போம் என்ன மாதிரியாண்டு பாத்துட்டு என்ன பாப்போம் என்ன அனுப்புவாமடா அப்ப நீ கல்யாணம் செய்யிட்டீங்க கரைச்சலுக்காக தான் நான் செய்யாம பிள்ளைகள் இருக்கோடா ஓ இருக்கு ஒவ்வொரு வீட்டுல ஒரு பிள்ளை இருக்கு அப்ப கல்யாணம் செய்யல பிள்ளைகள் இருக்கு என்ன பிள்ளைகள லவ் பண்ற பிள்ளைகளடா நீ உண்டி அலுவலப்பாருடா எனக்கு 68 கடன்கள் எனக்கு கதை சொல்றேன்